நமச்சிவாயம். ஆடி மாதம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெயபராகி. ஆடி மாதம் இருக்கிறதுலே ஒரு நல்ல மனசுக்கு ஒரு மகிழ்ச்சியா ஒரு நல்லது நடக்கக்கூடிய மாசங்கள்லாம் ஒரு 3 மாசத்தை நம்ம சொல்லலாம். ஒரு தை மாதம், ஒரு ஆவணி மாதம், அதுக்கப்புறம் சொன்னால் இந்த ஆடி மாதம். ஏன்னா இந்த தையும் ஆடியும் உத்தராயணம் தட்சிணாயனம் சூரியனை அடிப்படையாக கொண்டது, ஆவணி சந்திரனை அடிப்படையாக கொண்டது. அப்போ உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அன்பு பக்தர்களே பலரும், குறிப்பாக வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்க, வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள் நிறைய துன்பங்கள், திடீர் இழப்புகள், அதாவது வாழ்க்கையே டோட்டலாக நல்லா பீஸ்ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக ட்ரீமாக சந்தோஷமாக நிம்மதியாக போயிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையை சில நேரங்களில் ஒரு சில விஷயம் டோட்டலாக சேஞ்ச் பண்ணிடும். அப்படியே தடம் மாற்றி விட்டுடும். இந்த ட்ராக்ல போயிட்டு இருந்தவங்கள சம்மந்தமே இல்லாமல் காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு செஞ்சு விட்டுடும், வழி தெரியாமல் இருக்கும். அப்போ அந்த மாதிரி எல்லாம் வெளிநாடுகளாகட்டும் உள்நாடுகளாகட்டும், குறிப்பாக பெண்கள் பலதரப்பட்ட கஷ்டங்களை அனுபவித்து வருகிறார்கள். ஸோ அந்த மாதிரியான கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு காலம் பிறக்க போது ஒரு நல்ல செய்தி இருக்கிறது. அப்போ நிச்சயமா பிறக்கக்கூடிய இந்த ஆடி மாதம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே நிறைய சேஞ்சஸ். கடகத்துல குரு இருக்காரு, குரு கூட சேரக்கூடிய சூரியன் எப்பேற்பட்ட விஷயங்களையும் காரியத்தையும் செய்து முடிக்கக்கூடிய பெரும் ஆற்றல் உங்களுக்கு அது கிடைக்கும். ஒரு ராசியில குருவும் சூரியனும் இணைந்திருந்தால் அதை விட மிகப்பெரிய ஒரு ராஜ யோகம் எதுவுமே கிடையாது. அப்ப இந்த ஆடி மாசம் அந்த குருவும் சூரியனும் இணைகின்ற காரணத்தினால் குறிப்பா அரசு அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், மீடியா துறையில ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஆன்மீக துறையில ஒர்க் பண்ணக்கூடியவங்க, குறிப்பா அரசியல் நண்பர்கள், அதே போல கவர்மெண்ட் ஆபீசர்ஸ், அதாவது அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், அரசு அதிகாரிகள், அது எந்த துறையாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அரசு அதிகாரிகள் இப்ப அரசாங்கம் சார்ந்த டிபெண்டடா ஒரு டெண்டர் பிசினஸா இருக்கலாம், ஒரு டைரக்டாவோ இன்டைரக்டாவோ கவர்மெண்ட்டுக்கு நீங்க ஒரு ஜாப் பண்ணி கொடுக்கலாம், புரியுதுங்களா? ஒரு பேக்கப் ஆஃபீஸா இருக்கலாம் நீங்க. ஸோ ஐடி செக்டராக இருக்கலாம். அப்ப நீங்க யாராக இருந்தாலும் சரிதான், அரசாங்க துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் உங்களுக்கு ஏதேனும் சங்கடங்கள், ஒரு பிரச்சனை, ஒரு தலைபோற பிரச்சனை, ஒரு வீண்பிழையமான ஒரு தலைகுனிவு, என்னால முடியல சாமி, எனக்கு எப்படியாவது காப்பாத்துங்க, வேலை போயிடுமோன்னு பயமா இருக்கு, அல்லது எது இங்க நடந்துருமோன்னு பயமா இருக்கு, இல்ல ஒரு எதிரி இருக்காங்க நம்மள உள்ள போட்டுருவாங்களோன்னு பயமா இருக்கு, சிறை தண்டனைகளாக இருக்கலாம், விசாவாக இருக்கலாம், என்கொயரியாக இருக்கலாம், அது விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், ரினிவலாக இருக்கலாம், மெயினா செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகளாக இருக்கலாம். அப்ப இதெல்லாம் இருக்குமே. ஆனால் இந்த மாசம் அந்த குரு சூரியன் தொடர்பு ஏற்படுகின்ற காரணத்தினால் நீங்க ஜெயிக்கிறதுக்கான வழி உண்டு. அப்ப நீங்க ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? கண்டிப்பா உங்க பிறப்பு ஜாதகம் சொல்லும், ரகசியம் சொல்லும் உங்க பிறப்பு ஜாதகம். அந்த ரகசியத்தை அறிந்து குறிப்பிட்ட அந்த வழிபாடுகளோ ஆலய வழிபாடுகளோ செய்வீர்களே ஆனால் வெற்றி மேல் வெற்றி கட்டும். எதிரியை ஓட விடலாம். மனசே இறங்காதவங்க கூட இறங்கி உங்களுக்கு மனசை நல்ல உதவி செய்யலாம், புரியுதுங்களா? முக்கியமா அப்படி அந்த விளிம்புல கார்னர்ல எண்டில் போய் நிக்கிற சாமி, கொஞ்சம் கை கொடுத்தீங்கன்னா என்னை தூக்கி விட்டீங்கன்னா உள்ள வந்துடுவேன், நான் எப்படியாவது என் குடும்பத்தை காப்பாத்துங்க, எப்படியாவது என் வேலையை காப்பாத்துங்க, எப்படியாவது என் தொழிலை காப்பாத்துங்க, எப்படியாவது என் மனைவியை காப்பாத்துங்க. இந்த மாதிரி கடைசி கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இந்த ஆடி மாசம் கை கொடுக்க போகிறது குரு சூரியன் தொடர்பு. அப்போ உங்க ராசிக்கு என்ன செய்யுங்கிறத பார்த்துடலாம் பாருங்க. ரிஷப ராசிக்கு இந்த குரு சூரியன் சேர்க்கை நல்ல யோகத்தை கொடுக்க போகுது. பொதுவா ரிஷப ராசிக்கு ஏன் நிறைய காரிய தடைகள், கால தாமதம், இன்னும் சொல்ல போனா ஒரு சில ரிஷபராசி என்பர்கள் சோர்ந்து போய் உட்காந்துருவாங்க, என்னால முடியல, சாமி கொடுத்தா கொடுக்குறாரு, கொடுக்காட்டி போறாரு, போங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விரக்தியான சூழ்நிலைக்கு வந்துருவாங்க.
பொதுவா இந்த ரிஷப ராசி அன்பர்கள் இப்பொழுது போராட்ட களத்தில் இருக்கிறாங்க. வாழ்க்கையே ஒரு போராட்டமா இருக்குது சாமி. ஒரு விஷயத்துக்கும் போராட வேண்டியது இருக்கு. என்னால சுத்தமா முடியல. அப்ப அந்த அளவுக்கு கஷ்டப்படக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள், அது பணங்காசுக்காக இருக்கலாம், கொடுத்த பணமா இருக்கலாம், வரவேண்டிய பணமாக இருக்கலாம், விற்க வேண்டிய இடங்கள் விற்காம இருக்கலாம், நிறைய விஷயங்கள் நடக்க வேண்டிய விஷயங்கள் நடக்காம தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்கும். அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இது எதனால அப்படி நடக்குது? இது ரிஷபராசிக்கு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய உண்மை. இப்ப கூட நடந்து முடிந்த நம்முடைய தேர்தல்களிலே, இன்னும் சொன்னா வெளிநாடுகளில் கூட அரசியல் ஈடுபட்டிருக்கக்கூடிய அன்பர்கள், சிங்கப்பூர்ல, அமெரிக்காவில், இப்போ அமெரிக்காவிலாம் இப்போ நவம்பர் மாதம் ஒரு லோக்கல் எலெக்ஷன் வருதுங்களாம். அங்கே இருக்கக்கூடிய ஒரு நண்பர் நமக்கு சொல்லி தான் அவங்க இந்த எலெக்ஷன் நிற்கலாமா, போகலாமா, வரலாமான்னு கேட்டு தான் நமக்கு தெரியும். அப்போ உலகம் முழுவதும் நீங்கள் எந்த நாடுகளில் இருந்தாலும் சரி, இந்த அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதேனும் துறைகளில் தலை சிறந்தவர்களாக இருக்கலாம், சினிமா துறையாக இருக்கலாம், மீடியா துறையாக இருக்கலாம், பத்திரிகை அன்பர்களாக இருக்கலாம், மருத்துவ துறையை சார்ந்தவர்கள், மருத்துவர்கள், டாக்டர்ஸாக இருக்கலாம், கார்ப்பரேட் நிறுவனங்கள், ஹாஸ்பிட்டல்ஸு, மெயினாக கல்வி நிறுவனங்கள், ஸ்கூலு, காலேஜஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, குறிப்பாக மருத்துவ கல்லூரியை வச்சு நடத்தக்கூடிய என் அன்பு சொந்தங்கள். அப்போ இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட் ரிஷபராசி இருக்காங்க, ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஒரு ஷோரூம் வச்சு நடத்துகிறாங்க, அல்லது ஒரு ஓன் பிஸ்னஸ், சொந்தமாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் செல்லு, ஏதோ ஒரு பில்டர், இல்லை வேறு ஏதோ ஒரு சுயமாக ஒரு தொழில் செய்கிறாங்க, மெயினாக மருத்துவர்கள், இல்லை ஷேர் மார்க்கெட்டு. ஏன்னா இவங்களுக்கு ரிஷபராசிக்கே ஷேர் மார்க்கெட் ஒத்துக்கிறோம், ட்ரேடிங் ஒத்துக்கிறோம், அதிகமாக பண்ணுவாங்க, மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவங்க, ஃபார்மா இண்டஸ்ட்ரி. அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், ரிஷப ராசி அன்பர்களே, உங்களுக்கு சமீப காலமாக இருக்கக்கூடிய சிக்கல்கள், இதுக்கு காரணம் அந்த ராகுவும் கேதுவும் சனி உடைய பார்வை. ரிஷபராசி என்பவர்களே, உங்க கஷ்டத்துக்கு என்ன காரணம்? யார் காரணம் தெரியுமா? ராகுவும் சனியும் காரணம். சனி 3வது பார்வையா பார்க்கிறாரு, ராகு 4-10 பார்க்கிறார். 4-10 என்பது ராகு கேதுக்கு மையப்புள்ளியில போய் உட்காந்துக்கிட்டீங்க, மாட்டிக்கிட்டீங்க. இதனாலதான் மிகப்பெரிய வெளியில வர முடியாத ஒரு சில கஷ்டங்கள், அது கடன் சுமைகளாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், சொந்த பந்தங்களாக இருக்கலாம், அல்ல மிஸ் பண்ணக்கூடிய, என்னால அந்த இழப்பை தாங்கவே முடியல சாமி, திடீர்னு என்ன பேசாதன்ட்டாங்க, வராதன்ட்டாங்க, போவாதன்ட்டாங்க, இல்லைன்னா அங்கே ஏதேனும் சின்ன குட்டி கலாட்டா நடக்கும், இல்லை வேற ஏதேனும் விஷயங்கள் ஏற்பட்டு இருக்கும், இல்லை டைவர்ஷன் ஆயிருக்கும், அவங்களுக்கு வேற பக்கம் ஏதேனும் தொடர்புகள் ஏற்பட்டு இருக்கும். அது செய்யும் தொழிலாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், மெயினாக உறவு முறைகள், குடும்பம். அப்ப ரிஷபராசி என்பர்கள் எங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க பாருங்க. நீங்க உலகத்துல எந்த மூலையில் இருந்தாலும், எந்த நாடுகள்ல இருந்தாலும், ரிஷபராசின்னு சொல்லிட்டா நான் சொல்லக்கூடிய இந்த கஷ்டங்கள் அவங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு. அப்ப இந்த பாவ கர்மா எப்ப விலகும்? இது என்ன சாமி பாவம், அப்படின்னு நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு புலம்புகின்ற ரிஷபராசி என்பர்களை, இந்த குரு சூரியன் தொடர்பு, இந்த ஆடி மாசம் இந்த குரு சூரியன் தொடர்பு உங்க பாவ கர்மாவை விளக்கும். அப்ப ஒரு அபரிமிதமான ஒரு தர்மம் செய்வீர்களேயானால், ஒரு நல்ல உயர்ந்த தர்மத்தை செய்வீர்களேயானால், உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பாவ கர்மாவில் இருந்து நீங்க முழுமையாக விடுபடலாம். கவலை வேண்டாம் ரிஷபராசி அன்பர்களே. அப்ப இந்த குரு சூரியன் தொடர்பு யாருக்கு நல்லதோ இல்லையோ, ரிஷப ராசிக்கு காப்பாற்றக்கூடியதாக அமைகிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரிஷபராசி அன்பர்களே.